வணக்கம். அழகான கட்டுடலுக்கு ஏற்ற உணவுகளை பத்தி பார்க்கலாம். உடல் எடையை அதிகரிச்சுட்டு அதை குறைக்க முடியாம ஜிம், தினமும் உடற்பயிற்சி, உணவுல கட்டுப்பாடோட இருக்கிறது, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனா அந்த மாதிரி சரியா சாப்பிடாம இருக்கிறதுனால பல நோய்கள் வருது. ஏன்னா தினமும் உடல்ல இருக்கிற இனிப்பு, உப்பு, புளிப்பு இதையெல்லாம் சேர்க்கணும். உடல்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு சரியா உணவு சாப்பிட்டுட்டு வந்தாலே அதிக உடல் எடையானது குறைஞ்சிட்டு வரத ஆரோக்கியமா வாழலாம். அதற்கான சரியான உணவுகள் என்னென்னு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. உடல் கொழுப்புகளை குறைக்கிற உணவுகள். மஞ்சள் ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மஞ்சளை தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி அதிக ரத்த அழுத்தம் ஏற்படாம ரத்த சுழற்சியானது நல்லா நடைபெற்று இதய நோய் ஏற்படாமலும் இருக்கும். ஏலக்காய் இது ஒரு சிறந்த உணவு பொருள். அதை சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்கிற மெட்டாபாலிசம் அதிகரிக்கப்படுறதோட மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற கொழுப்புகளை கரைச்சிடும். இது ஒரு சிறந்த செரிமான பொருளா இருக்கு. எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது நல்லா செரிச்சிடும். அதை தினமும் உணவு பொருள்களை சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளோட உடல் எடை குறைஞ்சிடும். மிளகாய். உணவுல சேர்க்கப்படுற மிளகாய் கூட கொழுப்புகளை கரைச்சிட தன்மை இருக்கு. இதுல இருக்கிற கேப்சைசின் அப்படிங்கிற உடல்ல இருக்கிற மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க செய்யும். கேப்சைசின் அப்படிங்கிற வெப்ப ஊட்ட பொருள். இதுல இருக்கிற உணவுப் பொருளை சாப்பிட்டோம்னா 20 நிமிஷத்துல உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சிடும். கறிவேப்பிலை. அதை தினமும் சாப்பிட்டோம்னா எடையானது எளிதா குறையும். ஏன்னா இந்த இலை உடல்ல இருக்கிற கொழுப்பு மற்றும் டாக்ஸின் இதையெல்லாம் உடல்ல தங்க விடாம வெளியேற்றிடும். அதிக எடை இருக்கிறவங்க தினமும் 8 to 10 கறிவேப்பிலைய வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா அதை கரைச்சி தண்ணீர்ல கரைச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. பூண்டு. இது ஒரு சிறந்த கொழுப்பை கரைக்கிற பொருளா இருக்கு. ஏன்னா இதுல சல்பர் இருக்கு. கிருமிகளை அழிக்கிற பொருளான ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறதோட மட்டும் இல்லாம தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உடலை விரைவில் ஸ்லிம்மாக மாத்தும். கடுகு எண்ணெய். மற்ற எண்ணெய்களை விட குறைஞ்ச அளவு கொழுப்புகள் இருக்குது இந்த கடுகு எண்ணெய். இதுல பெண்டி ஆசிட், லூசிக் ஆசிட் மற்றும் லினோலிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட், தேவையற்ற விட்டமின் மற்றும் தேவையற்ற கொழுப்புகளை அகற்றும். இதனால இதயமும் ஆரோக்கியமா இருக்கும். முட்டைக்கோஸ். அதை சமைச்சு நம்ம சாப்பிடலாம் அல்லது பச்சையா கூட சாப்பிடலாம். அது உடல்ல சேர்ற கொழுப்புகளை வேறு விதமா மாத்தி மற்ற உடல்ல நடைபெற செயலுக்கு பயன்படுத்திக்கும். இதனால உடலானது பருவமடையாமலும் இருக்கும். தேன். இது உடலை குறைக்க ஒரு சிறந்த வீட்டு மருந்தா இருக்கு. இது சாப்பிட்டோம்னா உடல்ல சேர்ற கொழுப்புகளை சாதாரணமா உடல்ல நடைபெற செயலுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கும். அதனால தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை சூடான தண்ணீர்ல கலந்து காலையில எந்திரிச்சதும் குடிக்கணும். மோர். பால் பொருள்கள்ல கொழுப்புகள் அதிகமா இருக்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பால்ல 8.9 கிராம் கொழுப்பும் 157 கலோரிகளும் இருக்கு. ஆனா அத்தகைய பால் பொருள்களான மோர்ல 2.2 கிராம் கொழுப்பு 99 கலோரி மட்டுமே இருக்குது. அதனால அதை சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம கொழுப்பு மற்றும் கலோரிகளானது அதிகமா சேராம எடையும் சரியான அளவு இருக்கும். அதனால இந்த பொருள்களை எல்லாம் நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தாலே உடலானது ஆரோக்கியமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம உடல்லையும் எடை கூடாம
அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.